பார்க்கலாம். என்னையா சவால் ஹலோ அண்ணா, வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். யார் பேசுறீங்க? வேற யாரு? உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட நானும் ஒரு பிராணி தான். பாதிக்கப்பட்ட பிராணியா? யாரையா நீ? என்னையா சொல்ற? அதாங்க சொன்னனே, உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட நானும் ஒரு சோனகிரி தான். பிராணி சோனகிரி? யோ, யாரையா நீ? அதான் சொன்னேங்க. டேய், உனக்கு யாரா வேணும்? என் பேரு பிரைசூட. பிரைசூடா? உனக்கு எது எப்ப பேசன்னு தெரியாதா? நீங்க தான் ஒரு தேதி வச்சு கொடுங்களேன், பேசுறேன். அட போயா, கழுதியா கத்துறேன் உன் காதல விழல. இப்ப இழுத்துக்கிட்டு ஓடுனா ஏகாம்பரம். அதான் அனுபவசாலி சொன்னா கேட்கணுங்கிறது. இப்ப என்ன வீடு பூரா குத்த வச்சு ஒப்பாரியா? அழுங்க அழுங்க, நல்லா அழுங்க. என் பொண்ணோட வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா சேர்ந்து கெடுத்தியல்ல, இப்ப குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து அழுங்கடி. இங்க எங்க வயிறு எரியுது இல்ல, அதான் அங்க எரியுது. வேணாம் பிரைசூடா, என் கோவத்தை கலப்பாத. இப்ப கிளம்பி அங்க வந்தா இங்க எதுக்கே நீ கிளம்பி வர போற? நீங்க கிளம்பி வந்து ஒண்ணு கிழிக்க போறது இல்ல. உன் முன்னாள் மாப்பிள்ள கோபி இருக்கான்ல, அவனை தேடிப்போ. இங்க எங்க ஒப்பாரி முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சு. இனிமே உங்க வீட்டுல ஒட்டுமொத்தமா ஒப்பாரி ஆரம்பமாகட்டும். என் கையில சிக்கனா? அதானே, பெத்த மகளை விட்டுட்டு கண்டவனோட ஓடினாலும் உனக்கு கோபி சொன்னா சரிதானே. கவலைப்படாதீங்க, ஜோடியா வருவாக, சுத்தி போடுங்க. பல கண்ணு பட்டிருக்கும்ல. அசிங்கம் முச்சவன். யாருக்கு விஷயம் முதலியோ இவனுக்கு போயிருது. என்ன சம்பந்தி? பிரைஸோட தான் சந்தர்ப்ப நேரம் பார்த்து போன் பண்ணி எனக்கு கிண்டல் பண்றான். எல்லாம் நேர சம்பந்தி. ஆகாத நல்ல பிள்ளை பெத்தா அண்டை வீட்டுக்கார சும்மா இருப்பானா? அவன் பேசதான் செய்வான். அந்த ஆளு மட்டுமா பேசுவான்? இனி இந்த ஊரே பேசுமே. வேண்டாம் நீலவதி. என்னங்க கொடுமையா இருக்கு. நான் பட்ட வேதனை சொல்லி ஆளு கூட வந்து வீட்டுல சுதந்திரம்ல. நான் பேசினா எட்டி மிதிப்பீங்க. இனி இந்த ஊரே பேசுமே. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அடிப்பீங்களா? இந்த இப்பவே பிரேசோட போன போட்டு உன் மகளோட நிச்சயம் அம்பாவான்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டே கேட்டிருப்பானே. இனி மத்தவங்க என்னென்ன பேச போறாங்களோ. எனக்கு அவனை பத்தி கவலை இல்ல. உங்களுக்கு வேணா கவலை இல்லாம இருக்கலாம். ரோட்ல போறவங்க என்ன தானே கேட்பாங்க. ஏன் நீலாவதி, உன் புருஷனுக்கு புத்தி எங்க போச்சுன்னு? உன் மகன் நிச்சயம் அம்போன்னு போயும் அவ மக வாழ்க்கைக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்களே, அது எப்படின்னு கேட்பாங்களே. போச்சு, மான மரியாதை எல்லாம் போச்சு. நீலாவதி வீட்டு கோழி கூட நீலாவுக்கு தான் கூன்னு பெருமையா சொன்னவங்க எல்லாம் இந்த கோவிர்ச்ச உன் வீட்டு சேவல் தெருவடை கடலன்னு சொல்லுவாங்களே. உங்க வீட்டுல ஆம்பளை வளர்ப்பு சரியில்லை, பொம்பளை வளர்ப்பு சரியில்லை. வீட்டுல பெத்தவங்க எதுக்கு இருக்கீங்க? சட்டியில வடிச்சு கொட்டவா? இப்ப என் மக வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீலா, பேசத்தை நிறுத்து. முடிஞ்சு போனதை பேசி ஒன்னும் ஆபத்து இல்ல. முடிஞ்சு போச்சா? இப்படித்தான் நாம எல்லாத்தையும் பேசி நாசமா போனோம். இப்ப இவங்க மகளை நம்ம நிச்சயம் பண்ணிருக்கோம். நாளைக்கு அது என் மகனை வேணான்னு ஓடுனா எங்க பக்கம் குத்திருக்க போய் தானே சம்பந்தியம்மா இப்படிலாம் பேசுறாங்க. என் மகன் ஒழுங்கா என் பேச்ச கேட்டு இருந்தானா இந்த அசிங்கம் எல்லாம் வந்திருக்குமா? இன்னைக்கு சம்பந்தியம்மா பேச்ச ஏன் சம்பந்தியம்மா இப்படிலாம் பேசுறீங்க நான் உரிமையில கேட்கலாம். ஆனா அவங்க சொன்ன மாதிரி ஊரும் பேசும். கண்டு காணாம பேசுமே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? விடுங்கம்மா, அவனுக்கு புத்தி இல்லாம போனா நாம என்ன பண்ண முடியும்? ஏய், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணு. தெய்வானா, நீங்க இருந்து சாப்பிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். அண்ணி, என்ன நீ அண்ணன் வந்து அண்ணி இருப்பாங்க எல்லாரும் சாப்பிட்டு வாங்கன்னு அவர் சொல்லிட்டு பாரு. நீங்க என்ன? சரி வாங்க, எல்லாரும் போலாம், வாங்க எந்திரிங்க வாங்க. வேணாங்க, அது மரியாதை இல்லாம போயிரும். எனக்கு மனசு சரியில்லை, அதான் நான் கிளம்புறேன். அவர் வேற தனியா போயிருக்காரு. சம்பந்தமா இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லங்க, நான் கிளம்புறேன். இப்ப இல்லாட்டி என்ன, இது நம்ம வீடு தானே, நான் எப்ப வேணா வந்து சாப்பிடுறேன். அம்மா, நாங்களும் வரோம்மா. என்ன ராகினி, நீங்களும் கிளம்புறீங்களா? ஆமா சித்தி, அம்மா இப்படி தனியா போவாங்க, நாங்களும் கிளம்புறோம். சரி, நான் வரேன் தேவன். வரேங்க. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இது என்ன வனிதா?
மாமாவும் சாப்பிடாம கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்களும் இவங்களும் சாப்பிடாம கிளம்புறீங்க. அங்க போய் எப்படியும் சமைச்சு சாப்பிட போறதில்ல. இந்தாங்க அத்தை, மாமா சாப்பிட வைங்க, அப்படியே நீங்களும் சாப்பிடுங்க. உன் கூட தெரியாம அந்த படுபாவி பையன் ஒரு வாழ்க்கை கண்டவளுக்கு தாலி கட்டி இருக்கானே மூதேவி, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா தான் போவான். விடுங்க அத்தை. உனக்கு என்னமா ராசாத்தி, உன் குணத்துக்கு 8 ராசாவும் இறங்கி வருவாங்க. அந்த மூதேவிக்கு அந்த சனியன் தான் தலையில எழுதிருந்தா அதுக்கு என்னமா பண்ண முடியும்? இவ்வளவு நடந்த பிறகும் உன் மகன் ஒரு ஆளான என் மூஞ்சில காரி துப்பாம பசியாத்த சோத்த கொடுத்து அனுப்பிச்சு விடுறேம்மா. இப்ப சொல்றேன், எங்க பாவம் கூட அவனை விட்டுரும், ஆனா ஓ பாவம் அவனை 7 ஜென்மத்துக்கு விடாது. அவன் நல்ல வாழ்க்கையை வாழ மாட்டான். அப்போ என்னங்க